Good morning to all. Now we can see about the external morphology of rabbit. அதாவது நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் முயல். அந்த முயலினுடைய புறத்தோற்றத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். First we can study the taxonomic position of the rabbit. Phylum Chordata. Chordata means the presence of backbone. அதாவது backbone வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே comes under this group of Chordata. Class Mammalia. Mammalia means feeding milk to their young ones. அதாவது குழந்தைகளுக்கு பாலை கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் வரக்கூடியதான் மமாலியா. அண்ட் ஆர்டர் லாகோமார்ஃபா. ஜீனஸ் ஒரிக்டோலாக்கஸ். சிட்டினம் கியூனிகுலஸ். அதாவது நம்ம இந்த ரேபிட்டுக்கு சுவாலஜிக்கல் நேம் என்னதுன்னு கேட்டால் ஒரிக்டோலாக்கஸ் கியூனிகுலஸ். ஒன்ஸ் அகைன் ஒரிக்டோலாக்கஸ் கியூனிகுலஸ். ஓகேவா, இதுதான் அந்த ரேபிட்டுக்கு சுவாலஜிக்கல் நேம். தென் செகண்ட் ஒன் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். அதாவது அதனுடைய வாழிடமும் வாழக்கூடிய முறையும். த ரேபிட்ஸ் ஆர் ஜென்டில் அண்ட் டிமிட் அனிமல்ஸ். அதாவது இதை நம்ம அந்த முயலை பார்ப்பதற்கு ஒரு சாந்த குணமான, ஒரு அமைதியான, ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு அனிமலாக காணப்படுகிறது. ஓகேவா. அன்று தே ஷவ் லீப்பிங் மூமெண்ட் அண்ட் லிவ் இன் பரோஸ். அதாவது இந்த அனிமல்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னா லீப்பிங், அதாவது டு ஜம்ப், அதாவது துள்ளி துள்ளி தாவி தாவி போகக்கூடிய ஒரு முறை தான் இதில் இருக்கும். தென் லிவ் இன் பரோஸ், அதாவது குகைக்குள்ளாடி சின்ன சின்ன குண்டுகளை எல்லாம் தோண்டி அந்த குண்டுக்குள்ளாடி வாழக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த ரேபிட் பெற்றிருக்கிறது. ஓகேவா. ஸோ தீஸ் அனிமல்ஸ் ஆர் லீப்பிங் மூமெண்ட் அண்ட் லிவ் இன் பரோஸ் அண்ட் தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அதாவது இது உலகம் முழுவதும் பரவி காணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த ரேபிட். அன்று தே ஆர் ஹெர்பியோரஸ் அனிமல். ஹெர்பியோரஸ்னால் பிளான்ட் அண்டு பிளான்ட் ப்ராடக்டை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் ப்ராடக்டை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ். ஸோ நாம் இப்போ படிக்கக்கூடிய ரேபிட் ஆல்சோ ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ். அண்டு த ரேபிட்ஸ் ஆர் கிரிகேரியஸ் அனிமல்ஸ். அதாவது கிரிகேரியஸ் மீன்ஸ் மூவிங் இன் குரூப்ஸ். குரூப்பை என்ன செய்யணும்னா டு ஜம்ப், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பேன் இல்லை, லீப்பிங் மூமெண்ட், அதாவது குரூப்பாக வாழக்கூடியது. இல்லைன்னா அது மூவ் பண்ணக்கூடிய டைமில் குரூப்பாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஜம்ப் பண்ணி போகக்கூடிய அனிமல்ஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் கிரிகேரியஸ் அனிமல்ஸ். தென் தேர்ட் பாயிண்ட் we can study the shape and size of the rabbit. It has an elongated and cylindrical body. இப்போ ரேபிட்டுக்கு பாடியை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நீளமான எலாங்கேட்டட் பாடியாக இருக்கும். தென் சிலிண்ட்ரிக்கல், அதாவது உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய எலாங்கேட்டட் பாடியாக இருக்கும். தென் மெயில் அண்ட் ஃபீமேல் ஆர் இன் சேம் சைஸ். மெயில் ரேபிட்டாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் ரேபிட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி சைஸோடு இருக்கும். அண்டு தே க்ரோ அபவுட் 45 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் வெயிட் அபவுட் 2.25 கிலோகிராம் அடல்ட். ஓகேவா. அதாவது ஒரு மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ரேபிட்டை நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு லென்த் 45 சென்டிமீட்டர் நீளமும், அதுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ இருக்கக்கூடிய அளவில் இதுக்கு வெயிட் இருக்கும். தென் இதுக்கு கலரை பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியன்ட்ஸில் இருக்குது. அதாவது பிளாக் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், தென் ஆஷ் கலர்லேயும் இந்த முயலுக்கு கலர் இருக்கும். அண்டு the body is fully covered by fur which serve to keep in warm. அதாவது பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு எக்ஸ்டர்னலாக இதுக்கு பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணி, அதாவது ஃபர்னா முடி, ஓகேவா, அந்த முடி ஃபுல்லாக பாடியை கவர் பண்ணி இருக்கும். தட் இஸ் சர்வ் டு கீப் இன் வார்ம். ஓகேவா, பாடியை வார்ம் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணதுக்கு இந்த ஃபர் ஹெல்ப் பண்ணுது. The body of the rabbit is divisible into head, neck, ட்ரங்க் அண்டு டெயில். அதாவது ரேபிட்டுக்கு பாடியை 4 பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஹெட்டு, தென் நெக்கு, தென் ட்ரங்க் அண்ட் லாஸ்ட் ஒன் டெயில். Now we can study the head of the rabbit.
ஸோ த ஹெட் ஆஃப் த ரேபிட் இஸ் ஓவட் இன் ஷேப். ஓகேவா, என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஓவிட் இன் ஷேப். ஓவிடுன்னா அந்த நம்ம முட்டை ஷேப் இருக்குல்ல, முட்டைக்கு எக்குக ஷேப்பில் இருக்கும். அண்ட் இட் கண்டைன் மவுத், எக்ஸ்டர்னல் நேஸ், ஐஸ், இயர்ஸ் அண்டு வைப்ரிசே. ஓகேவா, இதெல்லாம் அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய பார்ட். என்னதெல்லாம்னா வாய் இருக்கும், மவுத், தென் எக்ஸ்டர்னல் இயர் காது, அது மாதிரி கண், அது மாதிரி மூக்கு, அது மாதிரி வைப்ரஸு. வைப்ரேஷன்னா அந்த மவுத்துக்கு அந்த அப்பர் லிப்புக்கு ரெண்டு சைட்லேயும் வரக்கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு த மவுத் இஸ் எ ட்ரான்ஸ்வர் ஸ்லிட் லைக் பவுண்டட் பை அப்பர் அண்டு லோவர் லிப். ஓகேவா, இந்த மவுத் வந்து ட்ரான்ஸ்வராக ஸ்லிட் ஆகியிருக்கும். அதாவது ஸ்லிட் மீன்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கும். அண்டு த மவுத் இஸ் கவர்டு பை அப்பர் அண்ட் லோவர் லிப். மவுத்துக்கு அப்பர் சைடில் அப்பர் லிப் இருக்கும், லோவர் சைடில் வந்து லோவர் லிப் இருக்கும். ஓகேவா, மவுத்தை கவர் பண்ணி அப்பர் அண்டு லோவர் லிப்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஜஸ்ட் எபோவ் த மவுத் தேர் ஆர் எ ஒப்ளிக் ஓப்பனிங் இஸ் கால்டு நாஸ்ட்ரில்ஸ். அதாவது அந்த மவுத்துக்கு அப்பர் சைடில் ஒப்ளிக்காக கொஞ்சம் சாய்வாக, ஒப்ளிக்னா டு ஸ்லோப். ஓகேவா, கொஞ்சம் சாய்வாக ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம நாஸ்ட்ரில்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்கு துளைகள், நாசி துளைகள். ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த அப்பர் லிப் டாக்டைல் ஹேர் இஸ் நோன் அஸ் வைப்ரஸே. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, வைப்ரஸேன்னா அந்த அப்பர் லிப்புக்கு ரெண்டு சைட்லையும் அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, தட் இஸ் நோன் அஸ் வைப்ரஸே. தட் இஸ் ப்ரொஜெக்ட் அவுட்வேர்ட்ஸ். மீச மாதிரி ரெண்டு சைட்லையும் நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் வைப்ரஸே. ஓகேவா, a pair of large movable external ear or pinnae that is situated at the top of the head region. அதாவது தலைக்கு டாப்பில் கொஞ்சம் தலைக்கு மேல் பகுதியில் pair of ரெண்டு லார்ஜ் மூவபிள் பின்னே ஆர் இயர். காதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ரேபிட்டை வந்து காதில் பிடிச்சி தான் தூக்கி எடுப்பாங்க. அது வீட்டில் வளர்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காதில் பிடிச்சி தான் தூக்குவாங்க. காது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் தட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஹெட் ரீஜியன். ஓகேவா, தென் செகண்ட் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் நெக். தட் இஸ் நெக் இஸ் கனெக்ட் த ஹெட் அண்ட் த ட்ரங்க் ரீஜியன். அதாவது ட்ரங்க் ரீஜியனையும், ட்ரங்குன்னா உடல் பகுதி, உடல் பகுதியையும் தலைப்பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு மிடில் பார்ட்டு தான் என்னதுன்னா நெக். த கனெக்ஷன் பிட்வீன் ஹெட் அண்டு ட்ரங்க் ரீஜியன். ட்ரங்கையும் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிவ் பார்ட்டு தான் நெக். இட் ஹெல்ப் டு டேன் த ஹெட். இது எதுக்கு அந்த நெக் வந்து யூஸ் ஆகுதுன்னா, ஹெட்டு வந்து மூவ் பண்ணதுக்கு நெக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, எஸ். த நெக்ஸ்ட் பாடி பார்ட் இஸ் நோன் அஸ் ட்ரங்க். ட்ரங்க்னா உடல் பகுதி. ஸோ இங்கே ரேபிட்டுக்கு ட்ரங்க் ரீஜியன் இஸ் டிவிசிபிள் இன்டு ஆன்டீரியர் தொராசிக் ரீஜியன் அண்ட் போஸ்டீரியர் அப்டாமன் ரீஜியன். ஸோ ஆன்டீரியர்னா முன்பகுதி, உடலினுடைய முன்பகுதி. போஸ்டீரியர்னா உடலினுடைய பின்பகுதி. ஓகேவா, ஸோ அந்த ஆன்டீரியர் பார்ட் இஸ் நோன் அஸ் தொராசிக் ரீஜியன். அதாவது தொராசிக்னா மார்பு பகுதி. அண்ட் போஸ்டீரியர் ரீஜியன் இஸ் நோன் அஸ் அப்டாமினல் ரீஜியன். அதாவது வயிற்று பகுதி. அதாவது மார்பு பகுதியும் வயிற்று பகுதியுமா அந்த ட்ரங்க் ரீஜியன் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். இன் ஃபீமேல் 4 to 5 teats or nipples are present on the ventral side of, that is in between the thorax and abdominal region. அதாவது நம்ம ஃபீமேல் ரேபிட்டை பார்த்திங்கன்னா அதுக்கு பாடியில் வந்து 4 to 5 teats or nipples. அதாவது இந்த டீட்ஸ் ஆர் நிப்பிள்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபீடிங் மில்க் டு தேர் யங் ஒன்ஸ். யங் ஒன்ஸுக்கு மில்கை கொடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடி பார்ட்டு தான் நிப்பிள்ஸ் ஆர் டீட்ஸ். தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த வென்ட்ரல் சைடு. அதாவது அந்த தொராசிக் ரீஜன், அப்டாமினல் ரீஜன் படிச்சிருப்பேன்ல, அதுக்கு வென்ட்ரல் சைடு அடிப்பகுதியில், வயிற்றுக்கு இல்லைன்னா மார்பு பகுதிக்கு அடிப்பகுதியில் 4 to 5 நிப்பிள்ஸ் வந்து ஃபீமேல் பாடியில் இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் டீட்ஸ் ஆர் நிப்பிள்ஸ். தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீடிங் மில்க் டு தேர் யங் ஒன்ஸ். ஓகேவா, தென் அது மாதிரி த ட்ரங்க் பியர் 2 pair ஆஃப் பென்டாடாக்டைல் லிம்ஸ். இது அந்த ட்ரங்க் ரீஜனில் வந்து எ பேர் ஆஃப் பென்டாடாக்டைல். பென்டா மீன்ஸ் 5 டிஜிட் இருக்கக்கூடிய கால்கள் வந்து
காணப்படும். அதாவது முன்பகுதியில் 2 கால்களும் பின்பகுதியில் 2 கால்களும் லிம்ஸ் வந்து காணப்படும். இதில் the 4 limbs are shorter than the hind limbs. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய லிம்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். பேக்கில் இருக்கக்கூடிய லிம்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடியது வந்து லிம்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? அந்த 4 limbs are shorter. 4 limbs வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஹைண்ட் லிம்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஆல் டிஜிட் பியர் கிளாஸ். ஓகேவா? அந்த எல்லா டிஜிட்லேயும் வந்து அதாவது அதுக்கு விரல்களில் வந்து நகம் இருக்கும். கிளாஸ்னால் நகம். ஓகேவா? Then the anus is present the posterior end of the abdomen at the base of the tail. அதாவது டெயிலுக்கு பேஸில் டெயிலுக்கு எண்டில் போஸ்டீரியர் ரீஜனில் வந்து ஏனஸ்னால் ஓப்பனிங்ஸும் வந்து இருக்கும். இன் ஃபீமேல் on the ventral sideனா அடி சைடில் slit like vulva, that is a female reproductive ஆர்கன் ப்ரெசன்ட். ஓகேவா? அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வல்வா வந்து வென்ட்ரல் சைடில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அது மாதிரி தான் இன் மெயிலுக்கு பெனிஸ், தட் இஸ் பெனிஸ் மீன்ஸ் மெயில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த வென்ட்ரல் சைடு ஆஃப் த ஏனஸ். அதாவது மெயிலுக்கு வென்ட்ரல் சைடில் பெனிஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு வென்ட்ரல் சைடில் வந்து வல்வா இருக்கும். இது ரெண்டுமே வல்வா அண்ட் பெனிஸ் ஆர் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் the male and female rabbit. And also the male rabbit has a pair of testes enclosed by scrotal sac. ஓகேவா? அதாவது ஸ்க்ராட்டல் சாக்னு சொல்லக்கூடிய ஒரு பை போன்ற அமைப்பில் அதுக்கு உள்ளாடி pair of testes also present on the male rabbit. அதாவது பெனிஸுக்கு பக்கத்தில் இந்த டெஸ்டஸ் வந்து ஸ்க்ரோட்டல் சாக்கில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? தென் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த rabbit is known as tail. டெய்ல் இஸ் எ ஷார்ட் ஆர்கன். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டெய்ல், அதாவது வால்னு சொல்லுவோம். It is used to give signal to the other rabbit in the event of danger. அதாவது ரொம்ப அபாயகரமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய டைமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேபிட்டுக்கு வந்து சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு இந்த டெய்ல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அந்த டெய்லுக்கு மூமெண்ட்டை வச்சு அந்த ரேபிட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும் ஏதோ நமக்கு அபாயம் வரப்போகுது, டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் இன்டகுமெண்ட். அதாவது இன்டகுமெண்ட்னா ஸ்கின். The integuments form the outer covering of the body. பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ஸ்கின் அல்லனா இன்டகுமெண்ட். The structure which are derived from it, that is இந்த இன்டகுமெண்ட்லேருந்து மாடிஃபை ஆகி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நாம் இப்போ படிக்க போகிறது. ஹேர், கிளாஸ், நெயில்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளான்ஸ், சிபேசியஸ் கிளான்ஸ், மெமாரியா கிளான்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்கின். ஸ்கின்னுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் தான். என்னதெல்லாம்னா ஹேர், கிளாஸ், நெயில்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், சிபேசியஸ் கிளான்ஸ் அண்டு மெமாரி கிளான்ஸ். ஓகேவா? தென் மெமாரி கிளான்ஸ் ஆர் த மாடிஃபைடு கிளாண்ட் ஆஃப் ஸ்கின். த செக்ரீட் மில்க் அண்ட் ஹெல்ப் த நரிஷிங் யங் ஒன்ஸ். ஸோ இங்கே இந்த ஸ்கின்னுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் மாடிஃபிகேஷன் இஸ் நோன் அஸ் மெமாரி கிளான்ஸ், தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீமேல் ரேபிட். செக்ரீட் மில்க். இந்த மெமாரி கிளான்ஸுக்கு ஃபங்க்ஷன் என்னதுன்னா மில்கை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அண்டு இட் இஸ் ஹெல்ப் டு த நரிஷிங் யங் ஒன்ஸுக்கு மில்கை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, மில்கை கொடுக்கிறதுக்கு இந்த இது வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேவா? தென் த ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் சிபேசியஸ் கிளான்ஸ் ஆர் எம்படட் இன் த ஸ்கின். ஸ்வெட் கிளான்ஸும் அதாவது ஸ்வெட் வேர்வை வரக்கூடிய அந்த வேர்வை துளிகளும் அதே மாதிரி சிபேசியஸ் கிளான்ஸும் வந்து ஸ்கின்னில் வந்து ஃபுல்லாக எம்படட் ஆகி இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் டு ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த சிபேசியஸ் கிளான்ஸுக்கும் ஸ்வெட் கிளான்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னதுன்னா பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் அபவுட் த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் rabbit. Once again we recall all the points. So the rabbit are the gentle and timid animals and show the leaping movements and live in the burrows. They are distributed throughout the world and it is the herbivorous animals and also it is gregarious animals, and the shape is elongated and cylindrical in body,
நம்ம சைஸை பார்த்திங்கன்னா தட் இஸ் த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து சேம் சைஸில் தான் இருக்கும். 45 சென்டிமீட்டர்லேருந்தும் 2.25 கேஜி வெயிட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும். தென் கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், ஆஷ் கலரில் இருக்கும், மிக்சடாக இருக்கும். ஓகேவா? ஓகே. Then the body is divided into head region, neck region, trunk region and tail region. Then head is oval in shape. So the headல வந்து it contain mouth, external nose, eyes, ears and vibration. The neck வந்து it is connected head and trunk region. நம்ம ட்ரங்கை பார்த்தோன்னா ட்ரங்க் இஸ் டிவைடட் இன்டு 2 region. ஆன்டீரியர் பார்ட் இஸ் நோன் அஸ் thorax, posterior part is abdomen. தென் இந்த ஃபீமேல்ஸில் வந்து 4 to 5 teats or nipples present on the ventral side of the thorax and abdominal region. Then the trunk bear two pair of pentadactyl limbs வந்து presence இருக்கும். Then anus also present in the posterior end of the abdomen region at the base of the tail. அது மாதிரி ஃபீமேலில் வந்து வல்வா அண்டு மெயிலில் வந்து பெனிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாக இருக்குது. தென் வந்து டெய்ல் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இட் இஸ் யூஸ்டு டு சிக்னல் அட் த டைம் ஆஃப் டேஞ்சர். தென் இன்டர்குமெண்ட் வந்து அந்த பாடியை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். தென் இட் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹேர், கிளாஸ், நெய்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், sebaceous gland and mammary glands. So mammary glands are the modification of skin. It secrete milk. அது மாதிரி sweat glands and sebaceous glands are embedded in the skin. அது மாதிரி the sweat glands and sebaceous glands வந்து ஸ்கின்ல எம்படடாக இருக்கும். So it is used to regulate the body temperature. ஓகேவா? So these are the points about the external morphology of rabbit. Okay, thank you.